ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் என்ன நம்ம தியானிக்க போகிறோம்னு சொன்னால், அநேக கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு சந்தேகம், ஒரு புரிதல் இல்லை என்னன்னு சொன்னால், ரட்சிப்பை குறித்ததான ஒரு புரிதல், சரியான ஒரு புரிதல் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானஸ்தானத்தை பற்றி தான் கேட்குறாங்க போல். ஆமாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம், அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்பு அல்ல. அது ரெண்டு வெவ்வேறான காரியங்கள். ஞானஸ்தானம் வேற, ரட்சிப்பு வேற. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. ஞானஸ்தானம் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம். இப்போ இயேசு கிறிஸ்துவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அது என்ன பண்ணுறேன்னு வெளிப்படையாக நான் காண்பிக்கிறேன், ஜனங்களுக்கு காண்பிக்கிறேன், என் சபை விசுவாசிகளுக்கு காண்பிக்கிறேன், என் உறவினர்களுக்கு காண்பிக்கிறேன், வெளி உலகத்துக்கு நான் காண்பிக்கிறேன். பேப்டிசம் இஸ் அ சிம்பிள் ஆஃப் யுவர் சால்வேஷன் சொல்லலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க என்பதற்கு அது வெளியரங்கமான ஒரு அடையாளம். அப்போது ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? இப்போ நீங்கள் யாராவது உங்களை பார்த்து கேட்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெளிவாக அந்த வார்த்தை இருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு. கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணணும்? வாயினால் அறிக்கை பண்ணணும், கன்ஃபெஸ் பண்ணணும். என்ன கன்ஃபெஸ் பண்ணணும்? இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் மெய்யான தேவன், அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி வாயில் என்ன பண்ணணும்? கன்ஃபெஸ் பண்ணணும். அது மாத்திரமல்ல, அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்தில் விசுவாசிக்கணும். நிறைய பேர் இயேசு மரித்தார் நம்புவாங்க, ஆனால் உயிர்த்தெழுந்தாரா டவுட்டு தான். இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை உன் இருதயத்தில் என்ன பண்ணுமா? விசுவாசிக்கணுமா? விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரெண்டு காரியம் செய்யணும். ஒன்று, வாயில் அறிக்கை செய்யணும், நான் ஒரு பாவியாக இருக்கேன்ப்பா, என் பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, மன்னிங்க, நீர்தான் எனக்காக இந்த உலகத்தில் வந்த தேவகுமாரன், நீர்தான் கடவுள், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண, வாயில் அறிக்கை செய்யணும். இருதயத்தில் நம்ம என்ன பண்ண, விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, நம்பணும். என் இருதயத்தில் வாங்கப்பா, என் இருதயத்தில் வந்து என்னோடு கூட வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி நாம் அவரை அழைக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வது, அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய பிள்ளையாய் மாறுகிற அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். அப்போது யாராவது உங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவர் என்னில் உள்ள இருக்கிறார், நான் மறுபிறப்பு அடைந்திருக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வரல, born again எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கதேமு கூட ஆண்டவர் பேசுவார், மறுபிறப்பு அடைய வேண்டும், அதான் ரட்சிப்பின் அனுபவம். ஸோ எதையும் நம்ம ஞானஸ்தானத்தையும் குழப்பக்கூடாது. இதான் ரட்சிப்புன்னா இயேசுப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர் பிள்ளையாக மாறி இருக்கிறேன், அதான் ரட்சிப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு தான் என்னது, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் கட்டளை அது. நீங்கள் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார், அவரே ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறார். ஆனால் நாமளும் என்ன பண்ணோம், மூழ்கி நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்போ ரட்சிக்கப்படலை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, அப்படி பிள்ளையாய் மாறலை அப்படின்னு சொன்னால் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. நிறைய நேரத்தில் திருமணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, போய் ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, இல்லை வேறு ஏதாவது காரியத்துக்காக ஞானஸ்தானம், அதெல்லாம் தவறு. முதல்ல ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. முதல் படியே நம்ம வைக்காமல் ரெண்டாவது படியில் எகிரி குதிக்கக்கூடாது. முதல் படி என்னது? ரட்சிப்பின் அனுபவம். இயேசப்பா எனக்கு உள்ளே இருக்கிறார், நான் ஒரு பிள்ளையாக மாறி இருக்கிறேன், நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதெல்லாம் நிறையா சபைகள் ஞானஸ்தான வகுப்புகள் வைப்பாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ சபையில் மெம்பர் ஆகணும்னு சொல்லி சிலவங்க விரும்புவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது. அப்போது ஞானஸ்தான வகுப்புகள் வைப்பாங்க, அப்போது கிறிஸ்துவ போதனைகளை சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? சால்வேஷன், ரட்சிப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஞானஸ்தானம். ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் குழப்பிக்கக்கூடாது. இதுதான் வந்து
ரட்சிப்பின் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.